பா கோயிலுக்கு போலான்னு கூட்டின்னு வந்துட்டு இப்படி நடக்க வைக்கிறேன். அடே பெரியவனே, உனக்கு எல்லா விஷயத்திலயும் அவசரம் தான்டா. கொஞ்சம் பொறுமையா இரு, இதோ வந்துடும். எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்குத்த? இப்படியே சொல்லி 2 கிலோமீட்டர் கூட்டின்னு வந்துட்டேன். மோனா இதெல்லாம் கேட்க மாட்டேன். என்னது மோனா? ஒரு வாயில அடிச்சுன்னா பல்லுல உருந்துரும் கீழே. அம்மானா மரியாதை இல்லையா? ஏன் சின்ன பையனை பாடுறா, எவ்வளவு சைலண்டா வரான். யாரு? உன் சின்ன புள்ள தானே? விளங்கிடும். காலையில இருந்து 7 பிஸ்கட் பாக்கெட்டு, 10 சமோசா கேக்குன்னு வாயில போட்டு அசை போட்டு வரான். அவன் உனக்கு நல்ல புள்ளையா? சிவா அண்ணன் பாவண்டா, கடமுடா கண்ணா, கொஞ்சம் குடுறா அண்ணனுக்கு. பாருமா, அமைதியா அம்மா இருக்கல. ஏங்க இங்க எவ்வளவு பிரச்சனை நடக்குது, எதை கேட்க மாட்டீங்களா? இருடி. இருடி பொறுத்து போலாம், இதுதானே சொல்ல வரீங்க? வாயா. எப்படிப்பா இந்த வாயாடி மோகனாவை கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் குப்பை கொட்டினேன்? எல்லாம் குப்பை தொட்டியில தான்டா. என்னது? ஏங்க ஏன் வெக்கப்படுறீங்க? உண்மை சொல்லுங்க. நீ வேற சும்மா இருடி, எனக்கே வெக்கமா வருது. தகப்பா, தோண்டி தோண்டி பள்ளமே நோண்டுருவ பொழுது அந்த கால் வச்சு சும்மா இருயா. டேய் அண்ணா, இன்னும் கொஞ்ச நேரம் பள்ளம் தோண்டி தான் தண்ணியாச்சும் வந்திருக்கோம், குடிச்சிருக்கலாம். எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். ஐயோ கடவுளே, இவங்க கிட்ட மாட்டி நான் முடிக்க படுற பாடு இருக்குது. ஏன்டா சோத்து முட்டை, நீ கொஞ்ச நேரம் சும்மாதான் இருந்தா அப்படி ஒண்ணு வச்சனும். அம்மா என்னம்மா சொல்லுமா, அது என்னம்மா குப்பை கதை? அது ஒண்ணு இல்லடா, நானும் உங்க அப்பாவும். மேல சொல்லுமா, நீ அப்பா மாதிரி பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சிடாத. மேல சொல்லு. மேல சொல்றதுக்கு இல்ல, எல்லாம் மேல பாருங்க. மேல எதுக்குமா பாக்கணும்? டேய் பிளாஷ்பேக்டா. ஐயோ கிட்ட மாத்திக்கணும். நல்லா அம்மா கேரக்டருக்கு ஆளு கூப்பிட்டு வாங்குறானா, சத்துணவுலாம் கூப்பிட்டு வந்து என் உயிரை வாங்குறாங்களே. சொல்லுமா. எல்லாத்தையும் மேல பார்க்க போறீங்களா இல்லையா? மேல பாருங்க. மேல பாரியா? வா சம சாப்பாடு. அம்மா இரு, இதே காஸ்டியூமோட ஓடுன அதானே? ஏண்டி 20 வருஷம் முன்னாடி பிளாஷ்பேக், இந்த காஸ்டியூம்லயே ஓடணும்? ஆமாங்க, நானும் மறந்துட்டேன். இப்ப பாருங்க. நிறுத்துங்க. நீங்க சிரிக்கிறத என்னாலேயே தாங்க முடியல. ஆடியன்ஸ் பாவமா. சரி நாங்க சிரிப்பு கொச்சிடுறோம். என்னங்க பிளாஷ்பேக் அவசரத்துல வெள்ள முடியோட வந்துட்டீங்களா? ஆமாண்டி மோகனா, இதோ அழிக்கிறேன். யோ தகரடப்பா தகப்பா, வெள்ள முடிய பிளாஷ்பேக்ல அழைக்கணையா? போதும் ரொம்ப சிலுப்பாதப்பா, இருக்கிற 4 முடியும் கொட்டுற போகுது. ஆமா, நீங்க யாரு? இந்த ஏரியாக்கு புதுசா? ஐயோ இது எங்க ஏரியா, நீங்க தான் ஏரியா மாத்தி வந்திருக்கீங்க. ரொம்ப கொலையாத, விஷயத்த சொல்லு. அது வந்து அதான் வந்துட்டல, சொல்லி தொலையேன். சரி என்னங்க, உங்களை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அதான் தெரியுமே. எப்படி? நீங்க மட்டும் தானே என்னைய பாக்குறீங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அதான் தெரியுமே. ஆமா, உங்க பேர் என்ன? என் பேர் மோகனா. மோகனா, நான் கேட்ட பெயர்களிலே சிறந்த பெயர் இதுதான். என் காதினில் தேன் வந்து பாய்கிறது. அப்பா நீ 90s கிட்ட தானே, அதுக்கு ஏன்ப்பா இந்த டைலாக் எல்லாம் பேசுற? அலிபாபாவும் 40 திருடர்களும் டைரக்டர் வந்து உங்ககிட்ட ரைட்ஸ் கேட்டுற போறாருப்பா. ஓகே இப்ப பாரு. மோகனாவா?
செம மாசா இருக்குதுங்க. இது வரைக்கும் என்ன யார் இப்படி சொன்னதே இல்ல. எப்படி சொல்லுவாங்க? என்னது இல்ல இல்ல, உங்களை யாராவது அப்படி சொன்னா நான் விட்டுருவேனா என்ன? என்னது என்ன சொல்றீங்க? நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க கேட்டா தப்பா எடுத்துக்க கூடாது. சொல்லுங்க என்னது? இந்த இலையில இருக்க பொங்கல்ல எனக்கு கொஞ்சம் தரீங்களா? சும்மா பண்ணு பண்ணு. போங்க, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். அப்போ உங்க அட்ரஸ்? அஸ்கு புஸ்கு 3வது நம்பர் கோவிந்தா தெரு கீழ்பாக்கம். அப்போ உங்க அட்ரஸ் சொல்ல மாட்டீங்க? முண்டோ முண்டோ இந்தா குடி. பா அதான் ஓடிட்டாங்கல்ல, அப்படியே விட்டு தொலையா, எனக்கு பசிக்குதுப்பா. டேய் சின்னவனே, அவசரப்படாதடா. இப்ப பாரு. எஸ்கியூஸ் மீ, இது உங்க கட்சிப்பா? அது நீங்களே வச்சுக்கோங்க. ஐய, இந்த கட்சி தானே அது? சை. ஆட சை, இதெல்லாம் ஒரு பிளாஷ்பேக். இந்த பிளாஷ்பேக்கை பார்த்து பார்த்து கொக்கு மாதிரி கழுத்து நீண்டு வர போச்சு. அமைதியாரா. அப்பா, உன்னோட பையில முறுக்கு பாக்கெட் இருக்கும், அது கொஞ்சம் கூட, எனக்கு வாய் நம்மங்குது. முறுக்கு என்னடா முறுக்கு? நான் பலகாரம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். என் செல்ல குட்டி, நீ நல்லா சாப்பிடு. யோ தகப்பா தகப்பா, நீ இன்னும் பிளாஷ்பேக்ல இருந்து வெளியே வரலையா? இன்னுமா புரியல? மலரும் நினைவுகள் தான். ஐயோ அடச்சை, வாங்க போங்கலாம். அப்பா, ஒரு வழியா கோயில் வந்துருச்சு. பொங்கல்லாம் கொடுப்பாங்க, நல்லா சாப்பிட்டு. நீங்க சொன்ன பிளாஷ்பேக் கேட்டு உக்காந்ததுல 2 மணி நேரம் அத்து படம் எதனா பாத்துருக்கான். சோத்து மூட்டை உடன் பிறப்பு தானோட அண்ணனுக்கு எதனா கொஞ்சமாவது கொடுத்தாருயா? பார்த்தாலும் அப்படே விநாயகா, 20 வருஷம் கழிச்சு வந்திருக்கோம், எங்களை நீதான்ப்பா பாத்துக்கணும். அப்பா, ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்துருக்கு, நான் இப்போ போயிட்டு வந்துடுறேன். டேய் அண்ணா, உங்களுக்கு தெரியும் உன்னோட ஃப்ரெண்டு கடப்பார குமார் தானே? கடப்பார குமாரா? பா, இதுக்கே இப்படி வாய பழகுற? இன்னும் குட்டி சுந்தரம், பிளேடு பாஸ்கரு. பாப்பா, ஏய் சோத்து மூட்டை அச்சன் வச்சுக்க மனசு வந்துடும் உங்களுக்கு. பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, காலேஜ்ல இருந்து ப்ரொஃபஸர் கால் பண்ணியிருக்காரு, போயிட்டு பேசிட்டு ஓடி வந்துடுறேன். ஒரே நிமிஷம். ஏண்டி, உன் புள்ள பொய் சொல்றதுல உன்னையே உரிச்சு வச்சிருக்கான். அதெல்லாம் விடுங்க. அங்க பாருங்க, அன்னதானம் போடுறாங்க. போலாமா? வாங்க. வரேன். குமார், நான் தான் போன் பண்றேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள என்னடா அவசரம் உனக்கு? டேய் என்னடா சொல்லிட்டு இருக்க? விஷயம் புரியாம பேசிட்டு இருக்கா சரியா? நாளைக்கு காலையில 9 மணிக்கு நமக்கு மேட்ச். இதுல தோத்தோம்னா நம்ம டீம் மானவே போயிருண்டா. நீ தானே பேர் கொடுக்க சொன்ன. இப்ப வரமாட்டேங்கிற? ஆமா சொன்னேன், கொஞ்சம் ஷெட்யூல் மாறிச்சு, அதுக்கு இன்னும் இப்போ என்னதான்டா அப்படி ஒரு ஷெட்யூல் உனக்கு? மேட்சோட முக்கியமான ஷெட்யூலா உனக்கு? சரி சரி, ரொம்ப கத்தாத, கழுத்து கிராக் விட்டுற போகுது. அதுக்கு இல்லடா. டேய் இங்க வேற. சரி, சாயந்தரம் வரேன், பிராக்டிஸ் பண்றோம், எதிரி ஏரியா பசங்களை அலற விடுறோம். ஓகே ஓகே ஓகே. சரி, நான் போனை கட் பண்றேன். உங்க அப்பா அம்மா வர பக்கத்துல தான் இருக்காங்க, நான் அப்புறம் பண்றேன். சரியா? சரிடா பாரதி, we are waiting. ஓகே, பாய். சரிடா பாய். டேய், அவன் மதியம் தான் வருவானாமா? நம்ம போய் கிரவுண்டை க்ளீன் பண்ணி வச்சிடலாம். சரி ஓகே போலாம். சயின்டிஸ்ட் சுபுக்குட்டினா யாரு? உலகத்தை ஆட்டி படைக்க வந்தவன்டா. இனிமே யாராவது என்ன நெருங்க முடியுமா? டைம் டிராவலர் வாட்ச். டைம் டிராவலர் வாட்சை கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன், சோறு தண்ணி இல்லாம. மை காட், பட் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு. என்ன தவிர இந்த வாட்சை வேற யார் எடுக்க முடியும்?
ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். சொல்லும் அது வரைக்கும் நீங்க பத்திரமா இரு. சரியான பைத்தியமா இருப்பான் போலியே. டேய் அண்ணா பாலு, சுபா, நீ பிறந்து உருப்படியா பண்ண ஒரே விஷயம் இது ஒண்ணுதான்டா. இது வர ஏடா பாரதி, பால் கிடைச்சிச்சா இல்லையா? கிடைச்சிச்சா, வாங்க. டேய், என்னது இது? ஏடா இவ்வளவு பழைய வாட்சா இருக்கு, உள்ள தொங்க வேண்டிய ஒயர்ல வெளியில தொங்கிட்டு இருக்கு. ஏய், நீ எப்படா குப்பையெல்லாம் பொறுக்க ஆரம்பிச்ச? சரி, இதெல்லாம் காயலாங்கடா சாமானா? பேருமா எப்படி? ஷூ, எனக்கு என்னமோ இது சாதாரண வாட்ச் மாதிரி தெரியல. பின்ன என்ன ஸ்பெஷல் சாதா வாட்சா? ஏய் மச்சான், நாளைக்கு மேட்ச் வச்சுன்னு காமெண்ட் லாப் பண்ண வர. ஏய் வாடா, வேற பொறிக்கு. ஆமா, இத காயலாங்கடையில போட்டு இன்னொரு பந்தாவது வாங்க முடியுமா? இதுல எதுவும் இருக்குடா? என்ன இருக்கு? ஓடாத வாட்ச் மாதிரி இருக்கு, செல்லாத இருக்குமா என்னன்னே தெரியல. வாட்ச்? ஏய், ஓ மை காட். வாட்ச் காணுமே. ஐயோ, என்ன பண்ணுவேன்? மை காட், என்ன எடுத்தான்னு தெரியல. ஏய் பாரதி, இது ஏன்டா கையிலே வச்சிட்டு இருக்க? தூக்கி போடு. மச்சான் கொஞ்சம் இருடா. என்ன கடிகார முள்ளுக்கு பதிலா மீன் முள்ளு எதுவும் தெரியுதா? அப்படி இல்லடா, இதுல ஏதோ ஒண்ணு இருக்குடா. ஏதோ ஒண்ணா? இந்த 3 இருக்கே முள்ளு. மச்சான், இந்த வாட்சோட கொஞ்சம் விளையாடலாமா? விளையாடுறியா? என்னடா உலகிட்டு இருக்க? நீ அதை விடு, நீ ஒரு வருஷமும் தேதியும் சொல்லேன். எதுக்கு? மச்சான், நீ சொல்ற உங்களுக்கு அதெல்லாம் சொன்னா புரியாதுடா. எங்க அம்மா அப்பாவோட கல்யாண தேதி சொல்லட்டுமா? சூப்பர், சொல்லு. 14 மார்ச் 2003. அப்படியா கண்ணு? சரி கண்ணு. 14 மார்ச் 2003. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இடிச்சிட்டு சாரி கூட கேட்காம போறீங்க. ஹலோ தம்பி, நான் எதுக்கு சாரி சொல்லணும்? அம்மா நீங்களா? அம்மாவா? வாய உடைச்சுவேன். நான்சென்ஸ். அம்மா, ஐயோ நான் இப்ப எப்படி உங்களுக்கு சொல்லி? உங்க பேரு மோகனா தானே? ஆமா, மோகனானா உங்க அம்மா ஆயிருவாங்களா? ஐயோ, நீங்க தான் என் அம்மா, சொன்னா புரிஞ்சுக்கங்க. தம்பி நிப்பாட்டுங்க, இருக்கிற வேலை போய் பாருங்க, போங்க. டேய் அண்ணா, தப்பு பண்ணிட்டியே. ஏய், அவன் சொல்றது கரெக்ட் தான்டா. ஏன்டா இப்படி தப்பு பண்ண? உன்னால இப்ப பாரு எல்லாமே மாறி போச்சு. என்னடா சொல்றீங்க? நான் என்னடா தப்பு பண்ணேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. என்னடா ஒட்டு போய் புரியலக்கிற? ஆக்சுவலா அந்த குப்பை தொட்டிக்கு பக்கத்துல வேற உங்க அப்பா அம்மா மீட் பண்ணாங்க. ஆமா, அந்த பொங்கலை எடுத்து சாப்பிட்டதுனால வேற கல்யாணம் பண்ணாங்க. இப்ப நீ அவங்கள சாரி கேளு பூரி கேளு சொன்னதுனால அவங்க விட்டு ஓடிட்டாங்களே. இப்ப மீட் பண்ணவே இல்லையா? பூ நீ எப்படி பூ பொறுப்ப? உன் தம்பி எப்படி பூ பொறுப்ப? பொறப்பானா? மச்சான் பயமா இருக்குடா. ஏய், அங்க பாரு உன் டாடி. சி டாடி. டாடி டாடி டாடி, அப்பா அப்பா யாருப்பா நீ? தரப்பா அப்பா. சாப்பாடு ஏதாவது வேணுமா? இருந்த கொஞ்சம் பொங்கலையும் இப்பதான் சாப்பிட்டுட்டு இலைய தூக்கி போட்டேன். நீ வேற அப்பா அப்பான்னு சொல்லுற. என்ன வேணும் உனக்கு? அப்பா, நான் எப்படி சொல்லி? பைத்தியக்காரனா நீ? கிளம்பு. அப்பா டாடி
மிஸ்டேக்ஸ் டாடி மிஸ்டேக்ஸ். ஐயோ டேய் நீங்க எங்கடா போயிருந்தீங்க? பேசாத நம்ம காலத்துக்கே போயிடலாம்டா. ஏய் மண்டையில இருந்துதான் பேசுறீங்களா? என்னடா ஆச்சு? நொன்னாச்சு. இவங்க அப்பா அம்மா தான் என்ன மீட் பண்ணவே இல்லையே. மீட் பண்ணாதான் லவ் பண்ண முடியும், லவ் பண்ணாதான் கல்யாணம் பண்ண முடியும். இவங்க 2 பேரும் பிறந்தாதான் நம்மள மீட் பண்ண முடியும், நம்ம மீட் பண்ணாதான் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும், நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆனாதான் நம்ம கூட விளையாட முடியும். அதுக்கப்புறமே எங்கேயாவது ஊரை சுத்த முடியும். நீ ஏதாவது பேசுற? எவ்வளவு நேரம் மூச்சை கட்டி பேசுறேன்? மாதிரி எனக்கு பயமாகுதுடா. எதனா பண்ணலாம்டா, யோசிக்கிறான். எங்க அப்பா அம்மா சேர்ந்தா தாண்டா நான் மறுபடியும் உயிரோட வர முடியாது. எதனா பண்ணுங்கடா ப்ளீஸ்டா. டே யோசிக்கிறா. பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு இப்ப எங்களை பண்ண சொல்றியடா? குமாரே நீ எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணாதடா, தயவு செஞ்சு எதனா யோசிச்சு சொல்லுங்கடா. இதெல்லாம் நீ அவங்களை பிரிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்டா. என்ன தம்பிங்களா, வாட்சின்னு சொல்றீங்க, டைம் டிராவல் சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். ஒண்ணுமே இல்லாத இந்த விஷயத்துக்காக உங்க பின்னாடி லோலோலோன்னு சுத்திட்டு இருக்கமே, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். அப்போ இந்த வேலையை முடிச்சு குத்தா எனக்கு சாப்பாடு வாங்கி தருவீங்களா? ஏய் பாரதி, உங்க அப்பா ஏன்டா இவ்வளவு அல்பமா இருக்கிறான்? அதெல்லாம் வயிறு ஃபுல்லா வாங்கி சார். சரி சொல்லுங்க, இப்ப என்ன செய்யணும்? அதாவது ஓபன் பண்ணா உங்க ஒய்ஃப், அதாவது மோகனா. மோகனா தானே உங்க அம்மா பேரு? மோகனா. நீயே கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? அதாவது மோகனா பேக்கோட போறாங்க. அப்ப நான் செட் பண்ண 2 பேரு பின்னாடியே வந்து அவங்க பேக் பிடிங்கிட்டு ஓடிடுவாங்க. அப்ப நீங்க ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுத்து அவங்க கிட்ட நான் இருக்கேன் உங்க பேக்க காப்பாத்த, நான் பாத்துக்கிறேன், நீங்க நில்லுங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் சேஸ் பண்றீங்க. ஓடு சேஸ், ஓடு சேஸ், ஃபைட்டு சேஸ், ஃபைட்டு சேஸ். பேக்க புடிங்கிட்டு பேக்க புடிங்கிட்டு அந்த சில்ட்டையில பாதி பாதி எடுத்துக்கலாம், ஓகேவா? பாரதி பொண்ணு பாக்குறேன், இல்லன்னா நெஞ்சு மேல ஏறி சங்கு மேல மிச்சிருவேன். ஐயோ அப்பா. அப்பாவா? சாரி 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 சாரி. ஐயோ அண்ணா சொல்றத கொஞ்சம் கேளுங்களேனா. சொல்லு. வாய்ஸ் இது ஆக்ஷன் சீன் எல்லாம் பரபரப்பா இருக்கும். ஓகே. ஏய் நேத்து நைட் ஃபுல்லா உட்கார்ந்து டியூஷன் எடுத்திருக்கேன், ஒழுங்கா பண்ணிடுவீங்கல்ல? ஏய் பண்ணு பாஸ்கர், ஏய் வர்க்கி கிஷோர், ஒழுங்கா போயிட்டு பேக் பிடிங்கிட்டு ஓடுறீங்க. மிஸ்டர் அங்கிள் வந்து பாத்துக்குவாரு. ஓகே தானே? போங்கடா. நின்னு அதிகாரா வாட்ச் இல்லப்பா. ஐயோ பசங்க சொன்னபடியே செஞ்சுட்டாங்களே. அப்போ நம்மளுக்கு சோறு கன்ஃபார்ம். ஐயோ 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 ஐயோ. பதறாதீங்க. அவங்கள நான் பிடிச்சு தரேன். அது எங்க ஆள் தான். இல்ல எங்க ஆளுன்னு சொல்ல, அவங்க போறாங்க, நான் சேஸ் பண்ணி பிடிச்சு தரேன். வீட்டுல பிடிக்கிறேன் நான். டேய் ஏன்டா 2 பேரும் சுகமாவே இருக்கீங்க? நான் மச்சான் இப்படி ஆயிடுச்சு. எங்க அம்மா அப்பா சேரணும்னு நினைச்சோம், இப்ப எல்லாம் தலைகீழ போயிடுச்சு. ஏய் கொஞ்சம் அக்கறை చూడు. ఎక్కడ చూడు. மச்சான் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. அப்படியா சொல்ற? நீ எல்லாம் பாத்துப்பியா? நல்லா பாத்துப்பேன். அன்னைக்கு குப்பை தொட்டில இருந்த பொங்கலை கூட நீ எனக்கு தரல. அது எங்க ஏரியா, வாங்க இப்ப போய் சாப்பிடலாமா? அதான் உங்க ஏரியா மொத்த குப்பையும் சேர்த்து பொங்கலை எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டேன். கோச்சுக்காதீங்க. டேய் என்னடா சொல்ற, நம்ப முடியல. டேய் சின்னவனே, விஞ்ஞானம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஆமாப்பா, அண்ணன் விளையாடின்னு இருக்கான், அதனாலதான் சிட்டுன்னு வந்துட்டேன். டேய் குட்ரா சும்மா இருப்பா, நானே டைம் ஸ்பெண்ட் பண்றேன். நான் டைம் பண்றேன்டா. என்னங்க என்னங்க இடம் இது? இந்த லூசு பேச்சு கேட்டு இங்க வந்துட்டோமோ? சின்னவனே என்னடா இடம் இது, ஒரே புல்வெளியா இருக்கு. வா அங்க பாருங்க, ஒரு பெரியவர் போறாரு, வாங்க போய் என்னன்னு கேட்போம். ஐயா பெரியவரே வணக்கம். யாரு? வணக்கம். உங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே. இல்ல இல்ல, நாங்க இந்த ஊருக்கு புதுசு. என் பேரு மோகனா, என் வீட்டுக்காரர் பசுபதி. அடடே, எங்க அம்மா அப்பா பேரும் இதுதான். என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கே. தாத்தா உங்க பேரு?
என் பேரு பாரதி. அப்போ உங்க அம்மா அப்பா தம்பி இவங்கெல்லாம்? அவங்களா? அவங்க குப்பை தொட்டியில சாப்பாடு எடுக்க போய் குண்டு வெடிச்சு செத்துட்டாங்க. அது நடந்து 30 வருஷம் ஆகுது. அம்மா உங்களுக்கு இன்னுமா புரியல? இது நம்ம அண்ணன் பாரதிமா. பாரதி, நான் தான் உன் அம்மா, இவர் உன் அப்பாடா. ஏய் பைத்தியங்களா, மரியாதையா போயிடுங்க இங்க இருந்து, இல்ல உங்களை கட்டையாலே அடிச்சு காலி பண்ணிடுவேன். போயிடுங்க. அடடே, இது என்னது, விட்டுட்டு போயிட்டாங்க. ஆஹா. இந்த வாட்சை எங்கேயும் நான் பார்த்திருக்கேனே.